இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படி என்னையாது என்ன நல்லா பாத்துக்கிடுங்க மாமனாரே. தனியன் தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சான்டா. அப்ப போதை பொருள் கடத்துற ஆள் தானே அவன். அவங்கிட்ட எதுக்கு சிரிச்ச மாதிரி போச கொடுத்துட்டு பணம் கொடுக்குதீரு? அது எதுக்கு? என்ன மாமனார, நாக்கு என்ன பூனை கவிட்டு போச்சா? கேக்குதோம்ல, உனக்கு அந்த கஞ்சா கடத்துறவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு அவங்கிட்ட பணத்தை கொடுக்குத? சொல்லுப்பா, போட்ட ஆதாரத்தோட இருக்கு. எதுக்கு அந்த பயலுகளுக்கு நீ அம்பிட்டு பணம் கொடுத்த சொல்லு. அது அது வந்து நான் இதுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லணும்? இல்ல சரியா துரோகி செஞ்சது நீதானே, இதுக்கெல்லாம் காரணம் நீதானே, சொல்லி இவங்களுக்கு கேட்கல. ஏலே சொல்லல, நீ சொன்னியா அது வட்டி பணம் வந்தது, அதை நான் வாங்கிட்டு வந்தேன், அதை நான் கார்ல வச்சேன், என்கிட்ட சொன்னீல சொல்லுங்க. ஆமாங்கய்யா, போதை பொருள் வாங்க என்கிட்ட காசு இல்ல. ஐயா சொல்லிவிட்டது பாடத்தை மறக்காம அப்படியே சொல்லிட்டியே. பிரமாதம் தனியா, உன் விசுவாசத்தை எப்படிலாம் காட்டுத. ஆனா மாமனார, நீ எந்த வேலையை தப்பா செஞ்சாலும் இந்த பிராடு வேலையை மட்டும் நான் தெளிவா செய்வலாம். ஏலே வெறும் பையில ஆர்லே பிராடு பாராரு நீதான். இப்ப நீ போட்ட நாடகத்தை மத்தவங்க வேணா நம்புவாவ, நாங்க நம்புவோன்னு நினைக்குதியா? எனக்கும் இந்த ஆளு மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. எங்க நோக்கமே சிவபாலன கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுதான். இப்போதைக்கு அது நிறைவேற போகுது. அது போதும் எங்களுக்கு. மாமனார, உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியல. இது சின்ன ஒரு விளம்பர இடைவேளை தான். விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் தொடரும். அந்த விளம்பரத்துல சுபம்னு ஏன் போட்டதா பெருசா போட்டிருக்கான். இந்த கை எப்படி தம்ஸ் அப்னு காட்டிக்கிட்டு நீ கேள்விக்குறி தலை குறிஞ்சுதான் நிப்ப. இன்ஸ்பெக்டர் வால், உங்களோட என்ட்ரி ரெஜிஸ்டர்ல அதுல இந்த சனியனை உள்ள தூக்கி தள்ளி விட்டுருங்க. எக்ஸிட் ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அதுல என் மகன் சிவபாலனை வெளியில தள்ளுங்க. எஸ்ஆர்ல மெயின்டைன் பண்றீங்கல்ல? அதெல்லாம் மெயின்டைன் பண்றான். யோ சார் கூட்டாயா? ஓகே சார். இடத்துக்கு உள்ள போடியா? யோ வாயா வாயா. ஐயா போ உள்ள போ. சிவபாலா, இந்த ராசா வந்துட்டியால, என் தங்க வந்துட்டியால. முதல்ல அவனுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள கொண்டு போய் சோத்த போடுமா. பாவம் பாடாப்படுத்தி வச்சிருக்காங்க. கொண்டா. இந்தா நீ வாழ வா. சிவபாலா, முதல்ல போய் குளிச்சுட்டு வா, புறவையெல்லாம் பேசிக்கலாம். பாத்ரூம்ல சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வேண்டாமா. டேய், என்னடா என்னாச்சு? அக்கா, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கணுமாக்கா? மா, நம்ம இங்க இருக்க வேண்டாமா? எங்கேயாவது போயிடலாமா?
எப்படியோ சிவபாலனை ரிலீஸ் பண்ணியாச்சுன்றதே சந்தோஷமா இருக்கு. இப்பயாவது கொஞ்சம் சரியா ரத்னா. பாவங்க அவன் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பானே ஒழிய ஒரு சுடு சொல்லு கூட பேச மாட்டான். அவனை போய் இப்படி பண்ணிட்டாங்க. அண்ணே, சிவபால மாமா ரொம்ப அழுதாரானே. ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். வீட்டை விட்டு போறேன், இனி இந்த வீட்டில் இருக்க முடியாதுலாம் சொல்லுதான். நான் தான் அவனை அதட்டி, நீ ஏன் இல்லை போனா, இந்த வீட்டில் நீ தானே இருக்கன, வில்லன்லாம் வெளில சுத்திட்டு இருப்பான், நீ இதுக்குள்ள படியை தூக்கிட்டு போற, அந்த ஆளை நீ தான் பழி வாங்கணும்னு சமாதானம்லாம் சொல்லி வீட்டில் விட்டு வந்துருக்கு. இல்ல அந்த சனியன் தான் உண்மையிலேயே இதை பண்ணானா? இல்ல மாமா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அநேகமா அப்பா தான் இப்படி செய்ய சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ சிவபாலன் பாவம், நல்ல வேளை அவன் மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி வெளியில கூட்டிட்டு வந்தாச்சு. இனி நிம்மதியா இருப்பான். அவன் வெளியில வந்துட்டான், அதெல்லாம் செஞ்சு அவங்க அப்பா இன்னும் வெளியில சுத்திட்டு இருக்கானே, அதை நினைச்சாதான் ஆற மாட்டேங்க. இல்ல விடல, எப்படியோ அரும்பாடுபட்டு அந்த சிவபாலனை வெளியே கொண்டு வந்துட்டு இல்ல, இனிமையாவது அந்த சவுந்தரபாண்டி திருந்தணும். யாரு? எங்க அப்பாவா? சான்ஸே இல்ல மாமா. இல்லை, உனக்காக நான் என்ன வேண்டிக்கலன்னு சொல்லுத? ஆமா, நீ எப்போ எனக்காக வேண்டிக்கிட்ட? உனக்காக வேண்டிக்காம தான் இப்படி நடந்திருக்கா? ஓய்யோ, கல்யாணம்னு வந்துட்டா நானும் நீயும் சூப்பர் சீனியர்ஸ். ரத்னாவும் கன்சீவ் ஆயிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நீதான் அவளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லுதலா? கன்ஃபார்ம் ஆயிட்டா? டேய், எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது மார்னிங் ஸ்ட்ரெஸ்ஸால வாமிட் வரணும்னு ஆசை இருக்காதா? இல்ல நாங்கெல்லாம் பொண்ணே இல்லன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? என்னல எல்லாம் நடக்கும்போது நடக்கும்லா. ரவுடி பொண்டாட்டி. மாமா, நான் கிளம்பட்டுமா? ரத்னா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கிளினிக் போறேன். சரிதா மிதா, அங்க ஏதாவது பிரச்சனை உடனே எனக்கு போன போடு, நான் உடனே ஓடி வரேன். சரிங்க மாமா, போலாமா? சரி வரம்பா. ரத்னா இந்தா பால் சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இதையாவது குடி. ஐயோ, எனக்கு ஒண்ணு வேண்டாங்க ப்ளீஸ். கொஞ்சமாவது குடிச்சாதானே எனர்ஜி வரும். என்ன நீ? என்னால முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. அறிவு, என்னாச்சு? என்ன கொடுக்குறீங்க? நல்ல வேலை வந்தீங்க சிஸ்டர். காலையில இருந்து வாந்தி எடுத்துட்டே இருக்கா, தண்ணி கூட நிக்கல வயித்துல. அப்புறம் தலையும் வலிக்குதுன்னு சொன்னா, அதான் என்னால முடிஞ்ச ஹோம் ரெமெடி பண்ணி படுக்க வச்சிருக்கேன். தலைவலி தாங்களட்டி, மாத்திரை இருந்தா குடிட்டி உடனே. நல்ல வேலை, நானே மெடிக்கல் ஷாப் போய் தலைவலிக்கும் வாந்திக்கும் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை, என்னல இப்படி சொனங்கி போய் கிடக்கா? முன்னாடியே சொல்லிதான் வந்து பாத்துருப்போம்ல. இது சாதாரண தலைவலின்னு இருந்துட்டா. உன் தங்கச்சிய நீ தான் கேட்கணும். 4 வாட்டி வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே யாருக்காவது போன் பண்ணுவான்னு கேட்டதுக்கு அமைதியா இருந்தா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்கு நான் எல்லாரையும் பதட்டப்படுத்தணும், நானே பாத்துக்கிறேன், யூஸ்வலா வரதானு சொன்னா. அதனாலதான் யாருக்கும் போனும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல.